ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசையில் வந்துட்டு நம்ம மீனாவும் முத்துவும் வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக் மூடுக்கு போயிட்டாங்க. அது அடிச்சுக்கிட்டா ஒரேடி அடிச்சுக்கிறீங்க, இல்லைனாலும் ரொமான்டிக் மூடுக்கு போயிடுறீங்க, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி பரவாயில்ல, இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா மீனா நான் குளிக்க போகிறேன், லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை இங்கே வச்சுட்டு போகிறாரு. எப்படா ஃபோனை வைப்பாங்க, இது எப்படி இருக்குது தெரியுமா, அண்ணன் எப்போ காலியாமா தின்ன எப்போ கிடைக்கும்பாங்களே அந்த மாதிரிங்க. இவங்க வந்துட்டு ஃபோனை வைப்பாங்களாம், இவங்க போய் ஃபோனை எடுப்பாங்களாம், அதுக்கப்புறம் திரும்ப வருவாங்களாம், அவங்க ஃபோனை தேடுவாங்களா. டே ஏன்டா இப்படி உருட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அத்துலோண்டு ரூமுக்குள்ளே இவங்களால கண்டுபிடிக்க முடியாமா. ரோஹிணி பேரல் மாதிரி இருந்துக்கிட்டு அந்த பொண்ணு பெட்டு கடியில் ஒளிய. அதுக்கப்புறம் இவங்க ரொமான்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு என் தலையில் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பூரி மசாலா வேற லெவல்னு இவர் பாராட்டாடே. இப்போ இது வந்து பூரி மசாலா தான் முக்கியமாக, சாப்பிட்டுட்டு போடா நானே இடுக்கல மாட்டேன்னு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எலிப்பொரியில் மாட்டின எலி மாதிரி சிக்கிட்டு இருக்கேன், இந்த டைமில் உனக்கு பூரி மசாலா கேட்குதாடா போடா மேலே ஏன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நவுந்து போனதுக்கப்புறமா இவங்க ஃபோனை தேட போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சுட்டு ஜெர்க்காய் பின் கேட்டு வழியாக வந்து மாடியிலேருந்து கீழே வராங்களாமா. கேட்டால் முடிய காய வச்சனாமா. ஒன்று மாடியில் போய் பார்த்தேன், நீ ஆளை காணும்னு சொல்லி கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் ஃபோன் பார்த்தா அங்கே போய் இருக்குது. நல்லா வருவீங்கடா அத்துலூண்டு வீட்டுக்குள்ளே இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வீடியோ இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, எப்படியாவது எடுத்தே ஆகணுமே, இவங்க ஃபோனுக்கு மாற்றி ஆகணுமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டினாதான் இருக்குது பிரச்சனை, என்னதான் செய்ய காத்திருக்காளோ ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ரவி வந்துட்டு அவங்களோட ஓனரோட வந்து அவங்க வந்துட்டு ஏதோ பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. குட்டி குட்டி பிளைட்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு வர அந்த டைம் பார்த்து ஸ்ருதி அம்மா பார்க்க அப்படியே பொசசிவ்னஸ் பொங்குது. உன் பொண்ணுக்கு பொங்குனா கரெக்டு, உனக்கு எதுக்குமா பொங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பொங்குன பால் அப்படியே அடக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருன்னு சொல்ல தோணுது. அதுக்கப்புறம் ஸ்ருதிக்கு கால் பண்ணி இது பிரச்சனையை உண்டு பண்ண பார்க்குது, இதுதான் சான்ஸ்னு பிரிக்க பிளான் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.